நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சென்னை மெரினா லூப் சாலையில் உள்ள மீன் அங்காடியில் கடைகள் ஒதுக்குவதற்கான குலுக்கல் இன்று நடைபெற உள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். சென்னை மெரினா லூப் சாலையில் உள்ள மீன் அங்காடிகளில் கடைகளை ஒதுக்குவதற்கான குலுக்கலானது சென்னை மாநகராட்சி சார்பில் இன்று நடைபெறுகிறது. இந்த குலுக்கல் நிகழ்வில் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் உணவு பாதுகாப்பு துறை அமைச்சருமான வெங்கட்ராமன் கலந்து கொண்டு குலுக்கலில் 40 பேருக்கு அந்த கடை ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளை வழங்க இருக்கிறார். குறிப்பாக இந்த சென்னை மாநகராட்சி சார்பில் லூப் சாலையில் போன ஆண்டே இந்த கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த இதில் 2 ஏக்கர் பரப்பளவிலான அந்த இடத்தில் 50,000 சதுர அடியில் 360 கடைகளானது கட்டப்பட்டிருந்தன. பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு தனி இடமும், மீன்களை வெட்டுவதற்கும், அதே போல குடிநீர், கழிப்பிட வசதி, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என பல்வேறு வசதிகளுடன் நவீன மீன் அங்காடியாக இந்த அங்காடியானது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடைகளில் மிக குறுகிய அளவிலான கடைகளாகவே இருப்பதாக மீனவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அமைச்சரிடத்தில் வைத்திருந்தனர். அதனை அடுத்து தற்பொழுது இந்த 360 கடைகளை பரந்த கடைகளாக மாற்றி 170 கடைகளுக்கான அந்த குலுக்கலானது நடைபெற இருக்கிறது. அதில் முதற்கட்டமாக இன்று 40 பேருக்கு இந்த கடை ஆணைகளானது வழங்கப்பட இருக்கிறது. இதில் ஏற்கனவே பல்வேறு மீனவர் அமைப்புகள் மற்றும் மீனவர்கள் கடைகள் தங்களுக்கு இங்கே ஒதுக்க வேண்டாம் என பல்வேறு உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் எல்லாம் ஈடுபட்டிருந்தனர். இந்த சூழலில் அமைச்சர் முன்னிலையில் நடைபெறக்கூடிய இந்த குழுக்களில் அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய துணை ஆணையர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த மெரினா லூப் சாலையில் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்காக இந்த பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. சரியாக 10:30 மணிக்கு மேல் இந்த குழுக்களானது தொடங்க உள்ள நிலையில் எந்த விதமான அசம்பாவிதங்களோ அல்லது சண்டையோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநகராட்சி மற்றும் மாநகர காவல்துறை இணைந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.